தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற பழமொழி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இப்போது யாரு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ராகவா லாரன்ஸ். எல்லாருமே என்ன வாங்க திருச்சி கிழக்கு எம்எல்ஏ தான் கூப்பிட்டாங்க. ஒருவேளை நம்மளும் கூப்பிடணும் போல ராகவா லாரன்ஸ் சார், வாங்க திருச்சி கிழக்கு எம்எல்ஏ. என்ன கனவு சார் இது? திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட போவது கிடையாது. அதாவது விஜய் சார் கிட்ட நான் துண்டு போட்டு வச்சேன், பட் அந்த துண்டை விஜய் சார் மதிக்கவே இல்லை, ஏன் கண்டுக்க கூட இல்ல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற பழமொழி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இப்போது யாரு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ராகவா லாரன்ஸ். ஏன்னா இந்த தவளையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த மழை பெய்யும் போது இந்த தவளை என்ன செய்யுமா, சும்மாவே இருக்காதான், வேக் 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 வேக்னு கத்திக்கிட்டு எங்கேயோ போற பாம்ப நீ எங்கேயும் போவாத, இதோ நானே சவுண்டு தரேன், வந்து நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு இந்த தவளை என்ன பண்ணுமா, கத்தி கத்தியே தான் எங்க இருக்கிறன்ற இடத்த வந்து இந்த பாம்புக்கு காட்டி குத்துறோம். பாம்பு என்ன பண்ணுவாரு, சைலண்டா வந்து பொழுக்குன்னு போட்டு வாயில போட்டு மென்று துப்பிட்டு போயினே இருப்பாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற ஒரு பழமொழி. எல்லாருமே எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த பழமொழியை நம்ம வந்து ராகவா லாரன்ஸ் சாருக்கு சொல்லலாம். ஆக்சுவலா எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சார்? ராகவா லாரன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. யாருன்னா ஒரு உள் மனசுல போயிட்டு, சார் நீங்க வந்து எம்எல்ஏ மட்டும் கிடையாது சார், நீங்க ஒரு சிஎம்கான பீஸ் சார், நீங்களாம் ஏன் சார் எம்எல்ஏவை எதிர்பார்த்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு யாருன்னா சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவரால வந்து சும்மா இருக்க முடியலங்க. எதுனா ஒண்ணு பேசி அதுல எதுனா ஒரு வில்லங்கத்தை ராகவா லாரன்ஸ் சார் தானாக தேடிக்கொள்கிறார். ஏங்க இந்த வீடியோக்கு முன்னாடியே நான் தெளிவா சொல்லிடுறேன், நான் வந்து ராகவா லாரன்ஸோட இந்த சமூக சேவையை செய்யறாரு பாருங்க, அதோட மிகப்பெரிய ஃபேனுங்க. குறிப்பா வந்து இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸா இருக்கட்டும், இந்த டிசேபிள் பர்சனா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து கூட வச்சு பாத்துக்கிறாரு பாத்தீங்களா. அதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாவே எல்லார்கிட்டையும் பேசுவேன். பட் சமீப காலங்களாக, அதான் சமீப காலம் கூட சொல்ல முடியாது, விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம ராகவா லாரன்ஸ் சார் பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அதுவும் அவர் பேசுறது வந்து அவருக்கு பேச தெரியல, எதனா ஒண்ணு உளறிட்டு வாங்கி கட்டிக்கிறாரு. இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டு இருக்காருங்க. மத்தியானம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டு இருக்காரு. அந்த வீடியோல அவர் குறிப்பா 2 விஷயங்களை பத்தி பேசுறாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல நான் நிக்க போறேனா இல்லையா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா பேசிட்டு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டச் குத்துருக்காரு. அதை வந்து நம்ம போற போக்குல லாஸ்ட்ல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அவர் பெருசா எடுத்து பேசின விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல அவர் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் வந்து கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதாவது போற போக்குல அச்சு விட்டாரு, பொதுமக்களை வந்து நாய்ங்க அளவுல கம்பேர் பண்ணி பேசினாரு பாருங்க. அதாவது சில தெருநாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பிடிக்கும், அப்ப அதுக்கு பிஸ்கெட்டை போட்டு சமாதானம் படுத்தணும், திருப்திப்படுத்தணும். சில தெருநாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி தான் பிடிக்கும், அப்ப அந்த தெருநாய்களுக்கு பிரியாணி போட்டு தான் அதை வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்ற டோன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அது வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பலையை உருவாக்குச்சு ராகவா லாரன்ஸ்க்கு எதிரான்னு சொல்லலாம். என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு பிள்ளைகளை வளர்க்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க, பட் போற போக்குல இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்றத வந்து எல்லாரும் பெருசா எடுத்து பேசினாங்க. அதற்கு ஒரு விளக்கம் தரும் ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் கான்ட்ரவர்ஷியலா பேசுறாரு. அதனாலதான் எனக்கு வந்து ஒரே மனம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்டா என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு? ஏன்னா இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, ஒரு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஒரு டிசேபிள் பர்சன் இருக்காருங்க, ஒரு கூட. இவர் வந்து அவரை வந்து இவர் தான் பாத்துக்கிறாரு, இவர் தான் வளர்த்துக்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெஷல் சைல்ட கூட வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு, இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டுல வளர்க்குறேன். ஆமா, இதையெல்லாம் என் சொந்த வீட்டுல நான் வளர்க்குறேன். ஏங்க லிட்ரலி த சேம் வேர்ட் யூஸ்ட். இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்காரு. இதை எல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேன், இதை நம்ம எப்படி பாக்குறது நீங்க சொல்லுங்களேன். ஏங்க இந்த ஸ்பெஷல் சைல்டா இருக்கட்டும், இந்த டிசேபிள்டு பர்சனா இருக்கட்டும், இந்த வந்து டிஃபரண்டேபிள் பர்சனா இருக்கட்டும், இந்த மாற்றுத்திறனாளிகளையே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கடவுளின் பிள்ளைகள், காட்ஸ் ஓன் சில்ட்ரன் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் எல்லாரையும் நம்ம எல்லாரும் கம்பைன் பண்ணியே சொல்லிடலாம். மாற்றுத்திறனாளிகள் மொத்தத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த கடவுளின் பிள்ளைகளை நம்ம யாருன்னா இது அதுன்னு பேசுவோமா? எங்க வீடியோல அவருன்னு அப்பப்போ பேசுறாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா சொல்லும் போது இதெல்லாம் நான் என் வீட்டுல வளர்க்குறேன், என் சொந்த வீட்டுல வளர்க்குறேன், இது எப்படி மீன் ஆகும்? நம்ம என்ன நாயா வளர்க்குறோம், இல்ல பூனையை வளர்க்குறோமா, இல்ல எதுனா விலங்குகளை வளர்க்குறோமா? நம்ம வந்து இது அதுன்னு பேசுறோம். அதுவும் இவ்வளவு வருஷமா இந்த குழந்தைகளை நீங்க பராமரித்து வரீங்க, வளர்த்துட்டு வரீங்கன்னே வச்சுக்கோங்க. இவ்வளவு வருஷமா அந்த குழந்தைகளை வளர்க்குறீங்க. அவங்கள இது அதுன்னு மீன் பண்ணி பேசுறதுக்கு மத்தவங்க வேணும்னா பேசலாம். ஏங்க மத்தவங்களுக்கு அந்த வளர்ப்போட வலி தெரியாது, அவங்களை எவ்வளவு டேக் கேர் பண்றோன்ற வலி தெரியாது. நீங்க அதே ஃபீல்டுல இருக்கிற ஒரு மனுஷன் இதுன்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவீங்க மிஸ்டர் லாரன்ஸ்? என் வீட்டுல வளர்க்குறேன்னு எப்படி சொல்லுவீங்க? வளர்க்குறேன், வாட் இஸ் தட் வளர்க்குறேன்? ஏங்க நம்ம ஓன் பிள்ளைகளை வளர்க்குறோம்னா கூட நான் என் குழந்தைகளை வளர்க்குறேன்னு சொல்லலாம், நான் என் பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லலாம். பட் மற்ற பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது அந்த வளர்க்குறன்ற வார்த்தை வந்து ரொம்ப லோவா ஃபீல் ஆகும். நீங்க என்ன சொல்றா, அந்த பிள்ளையையும் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் பார்த்துட்டு வரேன், அந்த மாதிரி வார்த்தைகள். ஏங்க வார்த்தையில இப்ப நான் பேசும்போதே சில வார்த்தைகள் ஸ்லிப்பாகி வேற கருத்துக்களை கூட உருவாக்கி தரலாம். நானே பார்த்து தான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள், இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களாம் வார்த்தைகளை பார்த்து அவர் வந்து நான் இதை சொல்லிட்டோம், நானே சொல்றேன், அவர் பர்டிகுலரா மீன் பண்ணி அவங்கள இது அதுன்னு பேசணும்னு பேசியிருக்க மாட்டாரு. ஏன்னா எனக்கு புரியுது அவரோட ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலா இதன்னு சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அதை கேட்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க இப்பத்தி காலத்துல அந்த பிட்டை ஒண்டி கட் பண்ணி போடுவாங்க, இதெல்லாம் என் வீட்டுல வளர்க்குறேன், நான் வாங்கின சொந்த வீட்டுல வளர்க்குறேன் அப்போ அப்படின்னு போகும்போது அந்த வார்த்தைகள் எப்படி போய் சேரும்? இது மிஸ்டர் லாரன்ஸ்க்கு புரியுதா இல்லையா, இல்ல கான்ட்ரவர்சியை தேடணும்ட்டு எதனா பண்ணிட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. அது நான் நோட் பண்ண ஒரு விஷயம். பட் நானே சொல்றேன், அவர் வாண்டடா அதை சொல்லியிருக்க மாட்டாரு, மேபி ஒரு ஃப்ளோல சொல்லியிருப்பாருன்னு கூட வச்சுப்போம். சரி, கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு வந்து அதாங்க 2 விஷயங்க. ஒண்ணு வந்து திருச்சி கிழக்கு, இன்னொன்னு வந்து இந்த பிரஸ் மீட். திருச்சி கிழக்கு வந்து நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. விஜய் சார் வந்து ஆக்சுவலா ராகவ லாரன்ஸ் சார் வந்து துண்டு போட்டு பார்த்தாருங்க. இதுதான் உண்மையான சம்பவம். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ராகவ லாரன்ஸ் சார். சரி என்னடா பண்ணுறது, நம்மளுக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்கு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, தனியா போய் நின்னாலாம் நம்ம ஜெயிக்க மாட்டோம். ஓகே, விஜய் சார் வந்துட்டாரு, விஜய் சார் வேற ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவரால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு அவர் யாருன்னா கை காட்டினா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் அவங்க ஆளுங்கட்சியா இருப்பாங்க. ஸோ எதனா ஒரு துண்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ராகவ லாரன்ஸ் எங்கேயோ இருந்தவர். அவரு பாட்டுக்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கின்னு அவர் படத்தை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வந்து துண்டு போடுவோண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு அவரே போஸ்டர் ஒட்டிக்கினாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து ராகவ லாரன்ஸ் சார் நீங்க வரணும், திருச்சி கிழக்குல நிக்கணும் அப்படி இப்படின்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டின்னு சுத்தி இருந்தாரு. அதே மாதிரிதான் பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல வந்து நான் அரசியலுக்கு வரேனா வேணாவா அப்படின்ட்டு மக்களே நீங்களே முடிவெடுங்க, நான் இவ்வளவு சேவையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனா கொடுத்திருந்தாரு. எங்க அதுக்கு வந்து அவருக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். நீங்க வேணா சேனல்ல போய் பாருங்க. நானே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். ராகவ லாரன்ஸ் சார் நீங்களாம் வந்து குழந்தைகளை வந்து பாத்துக்கிறவங்க, வளர்க்குறவங்க, அதுவும் குறிப்பா இந்த மாற்றுத்திறனாளிகளை வளர்க்குறீங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை நீங்க கொடுக்குறீங்க, நீங்களாம் அரசியலுக்கு வரணும். ஏன்னா இப்படி சாதா மனுஷனா இருக்கும் போதே நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களே, நாளைக்கு நீங்க ஒரு எம்எல்ஏவாகவோ மினிஸ்டராகவோ ஆனா நானே சொல்றேன், நீங்க ஒரு 100 குழந்தைய வளர்க்க முடியும்னா நீங்க ஒரு 1000 குழந்தைய வளர்ப்பீங்க. சோ நீங்களாம் அரசியலுக்கு வரணும்னு எங்க நானே சில்லறைய செதற விட்டேன். பட் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா மனுஷன் வந்து தாம் தயிர தீம் தயிர தோம் தயிர போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு நடிகையோட ஒரு வீடியோ ஒண்ணுங்க, அவங்க வந்து ஒரு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ நான் பார்த்ததே கிடையாதுங்க, இப்பதான் பார்த்தேன். அதை பார்த்த பிறகுதான் தெரியுது, ஆஹா இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி வேலைக்காரா அப்படின்ட்டு நானே வந்து ஜக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏங்க அந்த வீடியோ மேபி நிறைய பேர் முன்னாடியே பார்த்திருப்பீங்க அந்த நடிகை பேசுனத. பட் நான் உண்மையிலே பார்க்கல. பார்த்த பிறகுதான் எனக்கு இவருடைய முழு சுயரூபம் தெரியுது. ஆஹா இந்த மாதிரி மனுஷனுக்காடா நீ இவ்வளவு நாள் சில்லறைய செதற விட்ட பெர்னாடே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நானே சாந்தப்படுத்திக்கிட்டு மனுஷனுக்கு எதிராக ஒரு வீடியோவும் போட்டேன். சரி, இன்னைக்கு என்ன பேசிட்டாருன்னு பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட போகிறேனா இல்லையா அப்படின்றதுக்கு எங்க தெளிவா ஒரு பதில வந்து ராகவ லாரன்ஸ் சொல்லிட்டாரு. திருச்சி கிழக்கில் தான் போட்டியிட போவது கிடையாது. அதாவது விஜய் சார் கிட்ட நான் துண்டு போட்டு வச்சேன், பட் அந்த துண்டை விஜய் சார் மதிக்கவே இல்லை, ஏன் கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா லாரன்ஸ் என்ன நினைச்சாருன்னா நம்ம வந்து இப்படி பேசின உடனே விஜய் சார் நம்மளை கூப்பிடுவாரு, நம்மளை மீட் பண்ணுவாரு, நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாரு, திருச்சி கிழக்குல நீயே நில்லு லாரன்ஸு அப்படின்னு விஜய் சார் சொல்லுவாரு
அப்படின்னு ராகவா லாரன்ஸ் சார் எதிர்பார்த்தாரு. அதுக்காக தான் விஜய் சாருக்கு வந்து கூஜா தூக்குற மாதிரி ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணாரு. பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து இது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட் கம்யூனிகேஷனா இருந்திருக்கு. அந்த சைட்ல இருந்து எந்த கம்யூனிகேஷனும், அதாவது எந்த ஒரு அப்ரூவலும் வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ்க்கு வரல. மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஃப்ரேம்ல, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சார் பலர் மூலியமா வந்து விஜய் சாரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இந்த ஒரு எக்ஸாஷன் லெவலுக்கு வந்து போயிருக்க மாட்டாரு ராகவா லாரன்ஸ் சார். ஸோ பல பேர் மூலியமா விஜய் சாரை ரீச் பண்ணுறதுக்கோ இல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பட் எவ்ரி திங் ஹவ் எண்டட் அப் இன் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரால ராகவா லாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து, இல்லைங்க திருச்சி கிழக்குல நான் போட்டி போட போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த மனுஷனுக்கு அரசியலே தெரியலங்க. ஏங்க ஒரு பில்டப்புக்கு நான் போட்டியிட மாட்டேனோ சொல்லிட்டு அவரே அசிங்கமும் பத்திக்கிறாரு. அதாவது விஜய் சார் யாருக்கு தான் சீட்டு கொடுப்பாரு? ஏங்க திடீர்னு வந்த எனக்கு சீட்டு கொடுப்பாரா? இல்ல அந்த கட்சிக்காகவே அவரு வந்து ரசிகர் மன்றமா இருக்கும் போதே அவருக்காக பாடுபட்டு போராடி வந்தா அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுப்பாரா? ஏங்க கதையை அவரே சொல்றாருங்க. அதாவது கதையை நான் சொல்ல, அந்த கதையை அவரே சொல்றாரு. ஏங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு விதைய போட்டு, ஒருத்தன் கஷ்டப்பட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி, ஒருத்தன் கஷ்டப்பட்டு அதுக்கு ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பு வலையெல்லாம் போட்டு நல்லா வளர்த்து, அந்த செடி புசு 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 புசுன்னு வளர்ந்து, அந்த செடி பூவா மாறி, அந்த செடி பழமா மாறி, அந்த பழத்தை ஏங்க விதை போட்டவன் சாப்பிடணுமா இல்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் சாப்பிடணுமா? இதை அவரே சொல்லிக்கிறாரு. அத அவரே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏங்க அந்த கட்சியில கஷ்டப்பட்டவங்களே நிறைய பேர் இருப்பாங்களேங்க, அவங்களுக்கு தானே சீட்டு தருவாரு. நான் போய் அதை எதிர்பார்த்து நிற்பது தவறு தானே? எஸ், டெஃபினெட்லி மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் சார், உங்களுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. அந்த மூளை எப்ப வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு கேட்டு ஓப்பன் ஆகாதனால வேலை செய்யுதோ அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வருது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவரே ராகவா லாரன்ஸே சொல்றாரு, என்ன எல்லாருமே வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு காலமா எல்லாருமே என்ன கூப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, வாங்க திருச்சி கிழக்கு எம்எல்ஏ அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் சாரே எல்லாருமே கூப்பிட்டாங்களா. அதையும் சொல்றாரு, எல்லாருமே என்ன வாங்க திருச்சி கிழக்கு எம்எல்ஏன்னு தான் கூப்பிட்டாங்க. ஒருவேளை நம்மளும் கூப்பிடணும் போல ராகவா லாரன்ஸ் சாரை, வாங்க திருச்சி கிழக்கு எம்எல்ஏ. என்ன கனவு சார் இது? ஏங்க எல்லாருமே இப்போ இந்த அரசியலை என்னமோ விளையாட்டு விஷயம்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க அங்கங்க நான் திருப்பி சொல்றேங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா 15 வருஷம் கஷ்டப்படணுங்க அந்த ஏரியால. ஏங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கஷ்டப்படணுங்க அந்த ஏரியாவில், அந்த ஊர்ல. ஏங்க என்னமோ 2-3 வீடியோ போட்டுட்டாலே நம்ம கவுன்சிலர் ஆயிடலாம், நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம்னு சுத்தின்னு இருக்காங்க சில பேர். அதுல ஒண்ணு வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் சார். ஏன்னா உங்க சோசியல் சர்வீஸ எஸ் நானே இன்னுமே பாராட்டுகிறேன், உங்க சோசியல் சர்வீஸை நான் பாராட்டுறேன். பட் நீங்க அரசியலுக்கு செட் ஆவீங்களான்னா செட் ஆக மாட்டீங்க. உங்களோட இது வந்து டைலமாலேயே இருக்கு. உங்களால அரசியலை தாக்கு பிடிக்க முடியுமானா முடியாது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல தான் போட்டியிட போவதில்லை. ஏனென்றால் தனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொன்னுங்க, அவர் லாஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, நான் திருச்சி கிழக்குல தான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னேன், பட் எனக்கான காலம் வரும், எனக்கு எந்த இடத்தில் மரியாதை இருக்கிறதோ, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், எங்கு சென்றால் எனக்கு மரியாதை இருக்குதோ அங்கு செல்வேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன். ஆனா எங்க வருவேன், யார் கூட வருவேன்றத வந்து இன்னும் சஸ்பென்ஸாவே வச்சுன்னு இருக்காப்ல. சோ மாற்று ஏற்பாடுகள் எதுனா பண்ணிட்டாரா ராகவா லாரன்ஸ், இல்ல நம்ம அண்ணாமலை ஜி, இல்லைன்னா வந்து நம்ம பிரேமலதா ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது வந்து கைகரம் தராங்களா என்னன்றது தெரியவில்லை. சோ அவங்க மூலியமா அரசியலுக்கு ராகவா லாரன்ஸ் சார் வருவேன். பட் விஜய் சார் கேட் க்ளோஸ் ஆனதா தான் நம்ம இப்ப பார்க்க முடியுது. ஏங்க உண்மையிலேயே ஏங்க உங்களுக்கே தெரியும், திருச்சி கிழக்கு இஸ் ஒன்லி ஆப்ஷன். திருச்சி கிழக்குக்கு இப்போ எவ்வளவு பேர் கேட்டு இருப்பாங்க தெரியுமா? டிவிகேல இருந்து நம்பர் 1. ஏங்க ஏடிஎம்கேல இருந்து 1008 பேர் போயிருக்காங்க. கூப்பா கிருஷ்ணன் வேற அங்க இருக்காரு. ஏங்க அப்புறமா வெள்ளமண்டி நடராஜனா இவரெல்லாம் அங்க இருக்கிறாரு. எல்லாருமே திருச்சி கிழக்க தான் டார்கெட் பண்ணிருப்பாங்க. எப்படி ராகவா லாரன்ஸ்க்கு எடுத்து கொடுக்க முடியும்? ஸோ டெஃபினெட்லி நாட்ல அது வாய்ப்பே இல்லைதான் எனக்கு தெரிஞ்சோம். பட் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு கனவு உலகத்துல இருந்தாரு. பட் இப்ப அந்த கனவு உலகம் அப்படியே செதறிந்த நம்ம கண்ணால பார்க்க முடியுது. பட் ஐ ஃபீல் சேட் ஃபார் ராகவா லாரன்ஸ் சார். அதே மாதிரி அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காருங்க விஜய் சாருக்கு.
அதாவது கலைஞர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு உதவி இருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி சாரும் சரி, மு.க. ஸ்டாலின் சாரும் சரி, நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் சாரும் சரி, இவங்க நேம் எல்லாம் இவர் மென்ஷன் பண்றாரு. குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு ஆபரேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. விஜய் சார், நீங்களும் ஆரம்ப காலகட்டத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நடிகரா இருக்கும் போதே ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப சிஎம் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க நினைச்சா எத்தனை ஆயிரம் குழந்தைங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். அதனால நான் இதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். உங்க அமைச்சர்கள் கிட்ட சொல்லுங்க, இந்த குழந்தைகளுக்கு உதவ சொல்லுங்கன்றாரு. எஸ், நான் அதை வந்து இங்க பாருங்க, தப்பு சொல்ல எனக்கு மனசே இல்லை. ராகவ லாரன்ஸ் சார் மூலியமாவோ சரி, இல்ல விஜய் சார் மூலியமாவோ சரி, கஷ்டப்படுற மாணவர்களுக்கும் இல்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை ஏற்படுகிறது என்றால் அதை நாங்கள் வந்து மனப்பூர்வமா வரவேற்கிறேன். அந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட சிஎம் சார் ஷுட் கன்சிடர். விஜய் சார், நீங்க வந்து அதுவும் தெரியும், நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உடைய மனுஷனோ எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்த ஒரு மாபெரும் வள்ளல்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ரியலி ஹெல்ப் ஆக்சுவலா. அதனால இந்த ராகவ லாரன்ஸ் சாரோட ரிக்வெஸ்ட்டை நீங்க வந்து கேட்டு கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்டுக்கு வர, அதாவது இவர் வந்து சொல்லிட்டு போனார்ல, சில நாய்க்கு வந்து பிஸ்கட் போடணும், சில நாய்க்கு வந்து பிரியாணி போடணும்னு அந்த வீடியோவை போட்டுட்டு போன பிறகு நிறைய பேர் இவருக்கு கால் பண்ணாங்களாம். கால் பண்ணி ஃபீல் பண்ணாங்களாம். அப்புறமா வீட்டுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா, நான் அப்பயே சொன்னடா, இதுதான் அரசியல், இந்த அரசியலுக்கு வரேனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும்டா, அதனால தான் நான் போவேனான்னு சொன்னேன். ஆனா நீ பாரு இப்படி வாயை விட்டுட்டு இப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே ஃபீல் பண்ணாங்களாம். அவங்க அம்மா மட்டும் இல்லைங்க, குறிப்பிட்டு ஒரு மாணவரை சொல்றாரு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் சார் தான் அவரை பார்த்துட்டு வர்றாரு. அந்த மாணவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபால். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்காரு. அவரை உட்கார வச்சுக்கிட்டு இவரு சில வீடியோஸ் போடுறாரு. அவரை உட்கார வச்சுக்கிட்டு தான் இவரு வந்து பேசுறாரு. அதே மாதிரி அந்த ராஜகோபால் சாரோட வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ராஜகோபால்ன்ற இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்திருக்காரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கால் தாங்கி நடப்பார் போல வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கால் தாங்கி வந்திருக்காரு. இந்த கதையை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ கால் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி வந்திருக்காரு. அப்புறமா ராகவ லாரன்ஸ் சார் வந்து ஓகே சரி, என்னை தேடி வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை தரேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் சார் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு பாத்துக்க ஆரம்பிக்கிறார், வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கதான் வந்து நிறைய மாணவர்களும் இருப்பாங்க போல. கீழே ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னா, கீழே இருந்து மேல போக சொல்லியிருக்காரு. ஏன்னா கீழே வந்து ஆபீஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்டா, அதனால நீ என்ன பண்ற, கீழே இருந்து மேல ஷிஃப்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாராம். ஏங்க திடீர்னு பார்த்தா இவருக்கு போன் வருதான். ராஜகோபால் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, அவருக்கு ரத்தம் ஊத்துதுன்னு என்னன்னு புரியல. நானும் ஒய்ஃப் எல்லாம் பதறிச்சுட்டு ஓடணும். போய் பார்த்தா ஒரு பிளேட்ல எடுத்து கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு. என்னன்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க கீழே ரூம்ல இருந்து மேல மாத்திட்டீங்களா. அந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் சாருக்கு போன் வருதான். உடனே ராகவ லாரன்ஸ் சார் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஓடி வந்து, டே ஏன்டா இப்படி அறுத்துக்கினேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டா, நீங்க வந்து கீழே இருந்து மேல போக சொல்லிட்டீங்க, அதனாலதான் அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டாரா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இப்படிலாம் வந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அவர் ஏன் சொல்றாருன்னா, ஏங்க பாருங்க, உங்களை மாதிரி நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழல. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே நான் இவ்வளவு கஷ்டம் நீங்களும் படுவீங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளியை மட்டும் வச்சுட்டு இல்ல, இது மாதிரி 60-70 பேர் என் கூடவே இருக்காங்க, என் கூடவே தங்கி இருக்காங்க. சோ நான் எவ்வளவு ஒரு பிரஷரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன் பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எஸ், கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு குழந்தைய 2 குழந்தைய பாத்துக்கிறதே கஷ்டம். பட் அவ்வளவு குழந்தைகளை பாத்துக்கிறாருன்னா அந்த விஷயத்துல அவரை பாராட்டுகிறேன். பட் என்னன்னா, அந்த பையன் கழுத்துல பிளேட் எடுத்து அறுத்துக்கிற வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஏங்க நீங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் சில்ட்ரன். அவங்களுக்கு எது ஆனாலுமே அதுக்கு பொறுப்பு நீங்க தான். ஒரு மாணவன், ஒரு மாற்றுத்திறனாளி தன் கழுத்தை அறுத்து கொள்ற வரைக்கும் அவனை வந்து பாத்துக்காமே நீங்க இருந்தீங்களான்ற கேள்வியும் வருமா வராதா? நீங்களே ஏங்க நான் கேட்கறது தப்பாங்க? ஏங்க உங்களுக்கு தெரியும் எந்தெந்த குழந்தை ரொம்ப வந்து அடமெண்டா இருக்கும், எந்தெந்த குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். அந்தந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ட்ரஸ்டை நடத்துபவர்களின் பொறுப்பு. எல்லா கண்டிஷன்ஸும் ஏத்துக்கிட்டு தான் நீங்க அவங்கள கூப்பிட்டு வளர்க்குறீங்க இல்ல பாத்துக்கிறீங்க. அப்போ அவரை பார்க்க தவறியது யார் தப்புன்னு நான் கேட்கிறேன்.
உங்க தப்பு தானே. உங்க தப்புனா ராகவ லாரன்ஸ் சார்னு இண்டிவிஜுவலா சொல்ல, அவங்க ட்ரஸ்டோட தப்பு. ரெண்டாவது விஷயத்திலயும் மாற்றாரு. என்னன்னா அவரே சொல்றாரு, நல்லா நடந்திருந்த பையன் வெளியே போவாதுன்னு சொன்னா என்ன கேட்காம ஏதோ வெளியே போயிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து பேக் போனு அடிபட்டுருச்சு. அவ்வளவுதான், ஆபரேஷன் பண்ணாதான் இவரால உட்காரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. இவன் வரும்போது கொஞ்சம் நடந்துட்டு தான் வந்தான். திடீர்னு ஒரு நாள் விளையாடுறேன்னு என்கிட்ட சொல்லாம வெளியில போய் விளையாடி கீழே விழுந்து அடிபட்டு முதுகெலும்புல அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்க முடியாம அவனுக்கு ஆயிடுச்சு, உட்காரதான் முடியும், கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் பண்ண முடியும்னு அவரே சொல்றாரு. ஏங்க, அவரு வெளியில போய் கீழே விழுந்து அடிபடுற அளவுக்கு விட்டது உங்க தப்புங்க ராகவ லாரன்ஸ் சார். அப்ப அங்க இருக்கிற ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மார்க் வருமா வராதா? கொஸ்டின் மார்க் வரும்ல. குழந்தைகளை ஏங்க சில பேர் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, அதெல்லாம் நீங்களே அசஸ் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. அவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரா தான் எடுத்துக்கிட்டோம், எடுத்து பாத்துக்கணும். நீங்க அவங்க ஓடதான் செய்வாங்க. அவங்கள கேர் எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அசால்ட்டா சொல்றாரு. ஏன்னா கொஞ்சம் நடந்துட்டு இருந்தவன் நல்லா நடக்க வைக்கிறது தான் ஒரு ட்ரஸ்டோட வேலை. கரெக்டா இல்லையாங்க? ஏங்க தாங்கி தாங்கி நடந்தவன நாங்க எக்ஸ்ட்ரா கேர் போட்டு ஸ்பெஷல் கேர் போட்டு நல்லா செலவு பண்ணி இப்போ அவன் ஈஸியா ஃப்ரீயா மத்தவங்கள மாதிரி நடக்கிறான் அப்படின்னு ராகவ லாரன்ஸ் சார் சொல்லியிருந்தா நான் ஆட்ஸ் ஆஃப் பண்ணிருப்பேன். இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? தாங்கி தாங்கி ஒழுங்கா ஓரளவுக்கு தன்னால் நடக்க முடிந்தவனையும் கீழே விழுந்து அடிப்படை வச்சுட்டு இப்போ அவனை சேர்ல உட்கார வச்சிட்டார். ஏங்க அதை வேற வீடியோல சொல்றாருங்க பெருமையா. இது என்ன மாதிரி அரசியலுங்க? இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இது சென்டிமெண்ட் ஆகும் பாரு, இப்படிப்பட்ட வாளுகளை எல்லாம் கூட ராகவ லாரன்ஸ் சார் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும்னு பார்த்தாரு மனுஷன். ஆனா அது அப்படியே பேக் ஃபயர் தானே ஆகும். உங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற மற்ற குழந்தைங்களையும் அப்ப நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா, பாத்துக்கலையா, எக்ஸ்ட்ரா கேர் தரீங்களா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி ஆகுமா இல்லையா? ஐயோ, எனக்கு ராகவ லாரன்ஸ் சார் பேசும்போது எங்க கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரியுது, பட் எல்லாத்தையும் நடிப்புன்னு சொல்ல முடியாது. எஸ், எங்க வளர்க்குறதெல்லாம் குழந்தைகளை பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப அது கஷ்டம்தான். பட் நீங்களாவே இந்த ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இந்த சோஷியல் சர்வீஸ்ல நீங்க இருக்கிறது பெஸ்ட்னு எனக்கு தோணுது. அரசியல்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணுவாங்க அரசியல்ல. சோ நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அரசியலுக்கு. சோ அந்த பையனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, அந்த அடிபட்டுச்சு, முதுகெலும்புல அடிபட்டுச்சுன்னு சொன்னல, அப்ப இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்களாம். அப்ப அந்த பையன் என்ன சொன்னானா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், எனக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் தான் வேணும்னு சொன்னானா. ஏன்டா காவேரி ஹாஸ்பிட்டல் தான் வேணும்ன்றதுனா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் சார் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, அதனால எனக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் தான் வேணும்னு சொன்னா. உடனே நாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோங்க. எதுவோ சென்டிமெண்ட் தேடுறதுக்காக, ஒரு பரிதாபம் தேடுறதுக்காக, நீங்க பாருங்க நான் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறேன், இப்படிலாம் நான் குழந்தைகளை பார்த்து வளர்க்குறேன். அதான் அவரே சொல்றாரு. ஏங்க நான் இப்ப இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இவ்வளவு குழந்தைகளை எடுத்து பாதுகாப்பா வளர்க்குறேன் நானு, அந்த மாதிரி வார்த்தைகளை அந்த பிரஸ் மீட்ல யூஸ் பண்ணிருப்பேனா? நான் மீன் பண்ண விதம் தப்பு, பட் நீங்க எடுத்துக்கிட்ட விதம் தப்பு அப்படின்றத சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாருங்க. எனக்கு அதுதான் செட்டிங் ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் டே வந்துச்சு. அந்த ஃபாதர்ஸ் டேல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டி எல்லாருமே என்ன அப்பான்ற மாதிரி பார்த்து எனக்கு ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொன்னாங்க அப்படின்னாரு. ஓகே, சந்தோஷம். கொஞ்ச நாள் முன்னாடி அவரே சொல்றாரு, அப்போ இருந்த காஸ்டியூம்லயே தான் இந்த பையனோட வீடியோ போடும் போதோ இருக்காரு. அதே வேட்டி அதே ப்ளூ சட்டை, அதே வேட்டி அதே ப்ளூ சட்டை. 2 வீடியோவும் ஒரே நாள்ல எடுத்தாங்களா, இல்ல ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்புறமா நேத்து முந்தா நேத்து இவர் இந்த வீடியோ எடுத்தாரான்னு தெரியல, பட் ஒரே ட்ரெஸ்ல தான் இருக்காரு. சோ எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு உடனுக்குடன் அந்த வீடியோவை அப்பயே எடுத்துட்டு இத ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னா நல்லா, ஐ மீன் அன்னைக்கு எடுத்த வீடியோன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு மாத்தி அப்பயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம போடுற அன்னைக்கு போடலாம் அப்படின்னு வச்சுட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச வைக்கிறாருன்னா அவரா ஆசைப்படுறாரு, நான் பேசணும், உங்களை பத்தி நான் பேசணும் அப்படின்றாரு. பட் எஸ், அப்கோர்ஸ் சில விஷயங்கள் ராகவ லாரன்ஸ் சார் சொல்லி கொடுத்துதான் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இவரு வேணா பேசாதரா, நீ அழுவாதரான்றாரு, அவர் இல்ல நான் பேசணும், நான் அழுவணும்ன்ற மாதிரி பேசுறாரு. பட் அதுல நம்ம கமெண்ட் பண்ண விரும்பலங்க. ஏன்னா அவங்களோட வலிகள், வேதனைகள், அந்த குழந்தையோட வலி வேதனை, என்னதான் ஒரு இளைஞரா இருந்தாலும் அவரை நம்ம குழந்தைன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தையோட வலி வேதனை எல்லாம் நம்ம யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏங்க 2 கை 2 காலு 2 கண்ணு, மூளை நல்ல வளர்ச்சி, இவனுங்களே வந்து
வாழ்க்கையில எப்படி இருக்கிறானுன்னு பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. எல்லாமே ஏழ்றைகளா இருக்கிறானுங்க. இன்னைக்கு கொலை செய்யறவன், கொள்ளை அடிக்கிறவன், ரேப் செய்யறவன்லாம் எல்லாமே நல்லா இருக்கிறவன் தான். ஆனா அவன் அவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு இருக்கான். நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த குழந்தைகளை நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு சில பேர் கை வராது, சில பேர் கால் வராது. ஆனா இவங்களுக்கெல்லாம் கை, கால், மூளை வளர்ச்சி நல்லா கொடுத்துருந்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் சாதனையாளர்களா மாறி இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கிறவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான். பட் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற இவங்கெல்லாம் எதுனா ஒரு வகையில நம்மளுக்கு நல்லது நடந்துராதோ அப்படின்ற ஏக்கத்தோட இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறவன் இவங்கள மாதிரி ஆட்களை பார்த்து திருந்தணும். சே, நம்மளுக்கு கடவுள் வந்து நல்ல கை கொடுத்திருக்காரு, நல்ல கால் கொடுத்திருக்காரு, நம்ம எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாது. ஒருவேளை நம்மளும் அப்படி பிறந்திருந்தா நம்மளும் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினைச்சாலே போதுங்க. இந்த உலகத்துல தப்பே நடக்காதுங்க. எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருக்கும். கடவுளோட வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். ஏங்க ஏழை, பணம், துட்டு, கிட்டு அதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்க. கை, காலு, மூளை, உடம்பு நல்லா இருந்தா போதும். அதுவே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அந்த பையன் பேசும்போது எனக்கு அது அந்த தாட் தான் வருது. சே, நம்மளுக்கு நல்லா கடவுள் கொடுத்துருக்காரு, ஃபர்ஸ்ட் அதுக்கு நன்றி சொல்றா, காசு இல்லைன்னா கூட நெக்ஸ்ட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே ஏங்க எனக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு விதமான மன கஷ்டம் ஆப்வியஸ்லி ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இவங்களால இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியலையே, கடவுளே ஏன் இவங்களை இப்படி படைச்சிட்ட அப்படின்ற ஏக்கம் எனக்குள்ள வந்துடும். ஸோ அந்த பையன் பேசுறத வச்சு நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் எஸ், ராகவ லாரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைலமா ஸ்டேட்டஸ்லயே இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா விஜய் சாரு கேட்ட மூடு வந்து தெளிவா தெரியுது. தெளிவா தெரிஞ்சனால இவர் வந்து இனிமேட்டு விஜய் கிட்ட வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, மறுக்கப்பட்டுச்சு அப்படின்றத உணர்ந்து, ஏங்க நான் வந்து அந்த வீடியோல வந்து அப்படிலாம் தப்பா பேசலங்க, நான் வந்து ஒரு நல்லவங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு பிளஸ் திருச்சி கிழக்கிலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, எதுக்கு இதுன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு இந்த அரசியல் ஆசை? ஏங்க உங்க ராகவ லாரன்ஸ்ன்ற இமேஜ் எங்க தெரியுமாங்க இருக்கு? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடாத வரைக்கும் உங்க இமேஜ் எல்லாம் எங்கேயோ இருந்துச்சுங்க. அதை இப்ப காலி பண்ணதே யாருங்க? நீங்க தானே.